ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்லேருந்து நம்மளோட பூர்ணிமா ரவி இப்போது எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிற, இதை எவிக்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை வாக் அவுட்டுன்னு சொல்கிறதான்னு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 16 லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு பிக் பாஸ்லேருந்து போயிருக்காங்க. அப்போ இதை வந்து நாட் எவிக்ஷன், ஏன்னா வந்து ஓட்டிங் வழியில் அவங்க வந்து பண்ணலை, அவங்க வந்து வாக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெளியே வந்தோடனே பூர்ணிமா ரவிக்கிட்டேருந்து வந்து ஒரு லைவ் எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் லைவ் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிற, லைவ் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், லைவ் வந்திருக்காங்க. அவங்க ஆடியன்ஸ் கிட்டலாம் பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பூர்ணிமா ரவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா மக்களுக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 96 நாட்கள் உள்ளே இருக்க வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நான் இது ஒரு நாள் இருந்திருக்க மாட்டேன். ஓட் போட்டு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஜெயிக்க மாட்டேன் அப்படின்றது உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து என்னோட ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அப்படியுமே வந்தாலுமே நான் ரன்னரப்பாக வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா டாப் 5க்குள்ளே வரலாம். ஸோ இதில் எது வந்தாலுமே எனக்கு வந்து ₹1 கூட கிடைக்க போகிறதில்ல, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இந்த 16 லட்சத்தை எடுத்துகிட்டு போனால் என்னோடய ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து என்னோடய சினிமா லைஃபாக இருந்தாலும் சரி, அதுக்காக வந்து இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாயா வந்து என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஆமாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்க 5 பேர் 6 பேருக்கு நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல, ₹1 கொடுக்க போகிறதில்ல. அதனால் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது எனக்கு நைட்லாம் தூங்கவே விடலை அந்த வார்த்தைகள். ஆமாம், உண்மை மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேபி மாயா என்கிட்ட அப்போலாம் பேசலை அப்படின்னா நான் எடுத்துருக்க மாட்டேன்னு தோணுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் அங்கேயே வந்து எல்லாரோட கால்லையுமே விழுந்து மன்னிப்பு கேட்டேன், கண்டஸ்டன்ஸோட காலில். அதேமாரி தான் உங்கள் கால்லையும் சொல்கிறேன். ஸோ நான் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தால் ரொம்பவே நான் மன்னிச்சிருங்க. ஸோ இனிமேல் வந்து நம்மளோட லெகல் லைஃப்பில், நம்மளோட சினிமா லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்மிட். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.